எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். இன்றைக்கு வீடியோ பார்த்தீங்களென்றால் ஒரு சனிக்கிழமை எடுக்கப்பட்ட ப்ளாக் தான் உங்களுக்காக நான் இன்றைக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். சனிக்கிழமை நான் செய்த 1/2 கிலோ மட்டன் பிரியாணியும் டீட்டெயில்டான ரெசிப்பியாக உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறேன். 1 இயராக நிறைய பேரால் விரும்பி கேட்கப்பட்டது. ஆனாலும் எனக்கு இப்போ தான் செய்து காட்டுறதுக்கு டைம் வந்திருக்குது. அதால் இதில் பார்த்தீங்கன்றால் நான் பிரியாணிக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் நான் இதில் எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் நான் இந்த இஞ்சி உள்ளியோட சேர்த்து எடுத்து வச்சிருக்கிற இந்த கருவா கராம்பு ஏலக்காயை சேர்த்து போட்டு நான் இந்த மிக்சியில் நல்ல வடிவாக அடிச்செடுக்க போகிறேன். நான் மசாலா பவுடராகவோ தனியாவோ நான் இதில் சேர்த்து கொள்ளுறேன். இந்த மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ பாசுமதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். நல்ல குவாலிட்டியான ரைஸ் எடுத்துக்கொள்ளுங்க, அப்போ தான் எங்களுக்கு இந்த பிரியாணி நல்லா வரும். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு முக்கியமாக நல்ல ஒரு அடிகனமான பாத்திரம் மட்டும் எடுக்க வேணும். இப்போ அதுக்குள்ள நான் 100 ml எண்ணெய் விட்டு கொள்கிறேன். நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை இதில் நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். இப்போ இந்த எண்ணெயோடையே வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் 200 கிராம் நான் சேர்த்துக்கொள்கிறேன். இதோட 2 பே லீஃபும் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ அடுப்பை ஒன் பண்ணி போட்டு இதை நல்ல வடிவாக வதங்க விட போகிறேன். எப்பயுமே இந்த பிரியாணிக்கு டேஸ்ட்டாக இருக்கிறதும் சரி, இந்த பிரியாணி எங்களுக்கு பழுதாகாமல் இருக்கிறதுக்கு இந்த வெங்காயம் வதங்கி வர வேணும். இங்கெல்லாம் பார்த்தீங்களென்றால் எடுத்து வச்சுக்கிற அரிசியை வடிவாக கழுவி போட்டு ஒரு 30 நிமிடம் ஊற வச்சிருக்கிறேன். இப்போ இங்கே பாருங்க, இவ்வளவுத்துக்கு எனக்கு இந்த வெங்காயம் வதங்கி வந்துட்டுது. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக எண்ணெய் பெற வேணும். இங்கே பாருங்க, இந்த ஸ்டேஜுக்கு எங்களுக்கு வெங்காயம் வந்துட்டுது. இப்போ நான் 1/4 கைப்பிடி மல்லியில் 1/4 கைப்பிடி புதினாயில் இதையும் சேர்த்து ஒரு 10 செகண்ட் மட்டும் நான் இதை வதக்கி விட போகிறேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்களென்றால் நான் இந்த மசாலாக்களும் போட்டு அதில் அரைச்சி வச்சுருக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கொள்கிறேன். இதையும் நான் ஒரு 10 செகண்ட் தான் நான் வதக்கி விட போகிறேன். ஏன்னா 10 செகண்டே எங்களுக்கு வதங்குறதுக்கு போதுமான டைமாக இருக்கும். இதோடையே 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உரைப்பு வேணுமெண்டா நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் உங்களோட விருப்பப்படி சேர்த்துக்கொள்ளலாம். இதில் நான் 2 அல்லது 3 பச்சை மிளகாய் சேர்த்து கொள்ளுங்கோ. இதோட பார்த்தீங்களென்றால் 100 கிராம் ஜோக்கெட் சேர்த்துருக்கேன், அதாவது 100 கிராம் தயிரும் நான் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து வதக்கி விட போகிறேன். இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க, பிறகு பார்த்துட்டு சேர்த்துக்கொள்ளலாம். இதோடையே நல்ல வடிவாக அரைச்சி வச்சுருக்கிற 200 கிராம் தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். இவ்வளவுத்துக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு 1/2 கிலோ எலும்போட ஆட்டிறைச்சி வெட்டி நல்ல வடிவாக மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்து நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுது. இப்போ பாருங்க, இதுக்குள்ள நான் 800 ml தண்ணி விட போகிறேன். ஏனென்றால் நான் இந்த அரிசியை இப்படியே நான் போட்டு தம் விட போகிறேன். அதுக்காக இப்போ நல்லா இந்த இறைச்சியையும் சேர்த்து நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 40 செகண்ட் ஹை ஸ்பீட்டில் அடுப்பை விட போகிறேன். நீங்கள் பாருங்கள், இவ்வளவுத்துக்கு எங்களுக்கு கொதி வந்துட்டுது. இப்போ இன்னொரு தடவை நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை குறைச்சி விட்டுட்டு ஒரு 20 நிமிடம் நான் இதை மூடி விட போகிறேன். ஏனெண்டா நாங்கள் ஹை ஸ்பீட்டில் விட்டோம்டா இந்த மசாலா எல்லாமே எங்களுக்கு வத்திரும். அதுக்காக நான் இதை குறைச்சி விட்டுட்டு ஒரு 20 நிமிடம் மூடி விட்டுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு அந்த இறைச்சி அவிஞ்சு வாரத்துக்கு முதல் நான் இந்த கோழிக்கால் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கோழிக்காலுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மஞ்சள் தூள், கொஞ்சமாக எண்ணெய் எல்லாமே சேர்த்து நல்ல வடிவாக மேரினேட் பண்ணி போட்டு ஒரு 15-20 நிமிடம் ஒரு சைடில் மூடி வச்சுட்டு எடுத்து ஏர் ப்ரேயரில் வச்சிட்டோம்னால் நல்ல ஒரு டேஸ்டியான கோழி பொரியலும் எங்களுக்கு ரெடி ஆகிரும். இப்போ இதை நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு இதையும் நான் ஒரு சைடில் எடுத்து வைக்க போகிறேன். இங்கால மூடியை திறந்து பார்ப்போம். இந்த இறைச்சியெல்லாம் எங்களுக்கு அவிஞ்சிட்டு தோண்டு பார்க்குறதுக்கு
ஒரு இறைச்சி எடுத்து கைகளால் நாங்கள் நசிச்சு பார்த்தோம்ண்டாலே அந்த இறைச்சி தானாகவே எங்களுக்கு உடைஞ்சு வரும். இப்போ எங்களுக்கு இறைச்சி அவிஞ்சிட்டுது. இந்த ஸ்டேஜில் கழுவி தண்ணி வடிய விட்டுருக்கிற இந்த அரிசியை நான் இதில் சேர்த்து கொள்ள போகிறேன். இந்த அரிசியையும் சேர்த்து நல்ல வடிவாக அந்த மசாலாக்கள் எல்லாம் இந்த அரிசியோடு சேர்த்து மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு போட்டு இப்போ நான் இதை அடுப்பை நல்லா ஹையில் வச்சுட்டு ஒரு 40 செகண்ட் மூடியால் மூடி விட போகிறேன். ஏனெண்டா நாங்கள் ஹை ஸ்பீட்டில் வச்சு பிரியாணி செய்தோம்னா எல்லாமே எரிஞ்சு போடும். முதல்ல அந்த கொதி வாரத்துக்காக நான் அடுப்பை ஹையில் விட்டுட்டு 40 செகண்ட் இதை மூடி விட போகிறேன். இங்கே பாருங்கள், இவ்வளவத்துக்கு எங்களுக்கு அரிசி போட்ட பிறகு கொதி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பையும் நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம். இப்போ ஒரு அலுமினிய பாயில் ஒன்று எடுத்து அந்த சட்டியை கவர் பண்ணி போட்டு அந்த மூடியால் திருப்பியும் நான் மூடி விட போகிறேன். ஒரு 15 இருந்து 20 நிமிடம் அடுப்பை நல்லா குறைச்சி விட்டுட்டு நீங்கள் இந்த பிரியாணியை செய்து எடுத்துக்கொள்ளுங்க. இது ரெடி ஆகின பிறகு காட்டுறேன். வாவ், எங்களுடைய மட்டன் பிரியாணி இவ்வளவு சூப்பராக ரெடியாகி இருக்குன்னு பாருங்க. இந்த சைட்டால் எடுத்து பார்க்குறேன். எல்லா தண்ணியுமே வத்திட்டுது, ஒரு கொஞ்சம் தண்ணியும் இல்லை. உங்களுக்கு பார்க்கவே தெரியுது, நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. பிரியாணி தண்ணி பிடிப்போடு இருந்தால் நான் இப்போ உங்களுக்கு அதை எடுத்து பிரட்டி காட்டும் போதே உங்களுக்கு இது தெரியுது. இப்படியே நீங்கள் ஒரு 5-10 நிமிடம் ஆற வச்சு போட்டு அந்த சூட்டோடாக கொதிக்க இல்லை, அந்த சூட்டோடையே நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணலாம். ஓகே, இங்கே பாருங்க, எங்களுக்கு பிரியாணிக்கு கோழிக்கால் ரைத்தா. எனக்கு பிள்ளைகளுக்கு முட்டை விருப்பம் இல்லை, அதால் இன்றைக்கு முட்டை எதுவுமே நாங்கள் அவிக்கலை. ஓகே, நாங்கள் இப்போ எங்களுடைய லஞ்ச் இந்த மட்டன் பிரியாணி தான் இப்போ நாங்கள் லஞ்ச் சாப்பிட போகிறோம். எங்களுடைய லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ க்ரீன் டீ குடிப்போம் வந்துட்டு இந்த தேயிலை நான் லிடலில் தான் வாங்கினான். இந்த தேயிலை சாப்பாட்டுக்கு பிறகு குடிக்கிற தேயிலையாண்டு பெட்டியிலையும் எழுதியிருக்கும். நான் நிறைய வீடியோஸ்லேயும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். விருப்பப்பட்டால் நீங்கள் பார்த்து வாங்கி கொள்ளுங்கோ. இப்போ எனக்கு கடைக்கு போகிற வேலை இருக்குது, இருந்தாலும் வெளியில் மழையண்டா கொட்டண்டு கொட்டி கொண்டிருக்குது. இந்த கிழமை ஃபுல்லாகவே இன்னும் தெரியலை, வெதர் சரியே இல்லை, அதை விட சுட்டியான குளிராக இருக்குது. டெம்பரேச்சரும் 6க்கும் 10க்கும் இடையிலேயே மாறி மாறி நின்று கொண்டிருக்குது. ஜாக்கெட் இல்லாமல் கூட வெளியில் போக முடியாது, அவ்வளவுத்துக்கு எங்களுக்கு குளிர். வீட்டுக்குள்ளே கூட ஹீட்டர் போடக்கூடிய மாதிரி தான் எங்களுக்கு இருக்குது. ஏனெண்டா வீடும் அவ்வளோ குளிராக இருக்குது. எங்களோட வீடு நிலத்தோடு இருக்கிறபடியால் ஆகலும் இந்த மழைக்கு குளிராக இருக்குது. சுட சுட நல்ல ஒரு க்ரீன் டீயை குடிச்சிட்டு நான் இப்போ கடைக்கு போகிறேன். நீங்கள் வெளியில் பாருங்கோ, மழையெல்லாம் பெஞ்சு எங்களுக்கு அந்த பின்னுக்கு கார்டனில் ஃபுல்லாகவே கல்லெல்லாம் பதிச்சிருக்கிறோம். ஆனால் எந்த குப்பையோ கஞ்சலோ எதுவும் இல்லை. அப்பப்போ போய் நாங்கள் க்ளீன் பண்ணுறதால நான் உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருக்குது. மழை இவ்வளவுத்துக்கு பெஞ்சு கொண்டு இருக்குதுண்டு. ஓகே, கடைக்கெல்லாம் போய் கொஞ்சம் ஷாப்பிங் செய்ய வேண்டியிருந்தது, அதெல்லாத்தையும் செய்து போட்டு நானும் எனக்கு புதுசாக கொஞ்சம் திங்ஸுகள் 2-3 வாங்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஓகே கண்டுட்டு அதுகளையும் வேண்டி கொண்டு வந்துட்டேன். இதில் பாருங்க, நல்ல ஒரு எல்லோ கலரில் பூவும் வேண்டியிருக்கிறேன். மற்ற கிச்சனுக்கும் 2-3 திங்ஸுகள் எல்லாம் வேண்டியிருக்கிறேன். இப்போ பாருங்க, ஹோலுக்குள்ளே இருந்து இப்போ நான் கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். எனக்கு கிச்சனுக்குள்ளே வேலை இருக்குது, அதால் கொண்டு வந்த திங்ஸையும் உங்களுக்கு காட்டுவோம்னு சொல்லி இது ஆரஞ்ச் அந்த ஷேப்பிலேயே இந்த டீ கப் இருந்தது. உண்மையில் பார்க்க நல்ல சூப்பராக இருந்தது. விலையே மலிச்சு போட்டிருந்தாங்க. இது இந்த பைனாப்பிள் மாதிரியே உள்ளுக்குள்ளே முழுதுரி அந்த பைனாப்பிள் ஃப்ளேவரிலேயே. அப்போ அதையும் வேண்டி கொண்டு வந்துட்டேன். அதை திறக்கும் போதே அந்த பைனாப்பிளின் ஃப்ளேவர் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இது அந்த எண்ணெய் போதல் கொஞ்சம் திங்ஸுகள் வைக்கிறதுக்கு இந்த கூடை மாதிரி ஒன்று வச்சிருக்கிறேன். இன்னொன்று வேணுமெண்டு வேணிங்கன்னு வந்தாச்சு. இது ரெசிபிக்காக இந்த மாக்கள் அதுகளெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு போல் வேணுமெண்டு அதுவும் வேண்டி கொண்டு வந்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். கிச்சனுக்குள்ளே எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி எல்லாம் வச்சு போட்டு இங்கால கொக்கோவோட கொஞ்சம் விளையாடுவோம்ண்டு. ஏனென்ட்டு அவருக்கு 7 மணியிலேருந்து 7:30க்குள்ளே தான் திறந்து விட்டு விளையாடுற டைம். அப்போ அதால் இன்றைக்கு ஸ்கூலும் இல்லை தானே, பிள்ளைகளை நிற்கணும். அப்போ ஓகே திறந்து விடுவோம்ண்டு கேட்டுனும். அப்போ அதால் கொஞ்சம் திறந்து விட்டுட்டு அவன் விளையாட்டுகளை பாருங்க, இவ்வளவு கெப்பியாக விளையாடி கொண்டிருக்கிறான். எப்பையும் திறந்து விட்டால் அவக்கு தனியாக ஒரு கப்பி
கூட்டுக்குள்ளே இருக்கிறத விட திறந்து விடுறது தான் அவ்வளோ ஒரு விருப்பம். ஆனால் நான் அவ்வளோவா திறந்து விட மாட்டேன். ஏன்னா நிறைய இன்டோர் பிளான்ட் எல்லாம் இருக்குது. பாஞ்சு பாஞ்சு எல்லாத்தையுமே கடிச்சு போட்டுருவாள். அதால் நான் கண்ட நேரமும் திறந்து விடுறது இல்லை. இப்போ கொக்கோவும் கூட்டுக்குள்ளே போயிட்டால் எனக்கு கிச்சனுக்குள்ளே நைட் சாப்பாடு செய்கிற வேலை இருக்குது. இப்போ கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். நைட் சாப்பாடு செய்கிறதுக்கு முதல் நல்லா குளிராக இருக்குது. கடைக்கும் போய் வந்தது. அப்போ கொஞ்சம் டீ ஏதாவது குடிப்போம் என்று போட்டு இப்போ சுடு தண்ணியாக வைப்போம். ஏன்னா அன்றைக்கு நைட்டுக்கு நான் இடியப்பம் மீன் சொதியும் தான் செய்ய போகிறேன். அப்போ அதால் முதல் டீயை குடித்து போட்டு இடியப்பத்தை அவிப்போம் என்று போட்டு இப்போ வேண்டி கொண்டு வந்த பைனாப்பிள் ஃப்ளேவர் முழுதிரியை கொளுத்தட்டாமண்டு பிள்ளைகள் ஒரே கேட்டுக்கொண்டிக்கணும். அது எப்படி எங்களுக்கு அந்த பைனாப்பிள் ஃப்ளேவர் மணக்குதுண்டு பார்ப்போம். கொளுத்தும் கொண்டினும் சரி அதையும் கொளுத்தி வச்சு போட்டு நீ கிச்சனுக்குள்ளே நின்று மீன் சொதி வைக்க வேணும். அப்போ மீன் சொதி எல்லாம் வச்சால் எப்படியோ ஒரு மனம் பெறும். சில பேர் சொல்கிறது நாங்கள் மீன் எப்படித்தான் சமைச்சாலும் மனம் பெறாதாண்டு. ஆனாலும் மனம் பெறும். நாங்கள் ஃபில்டர் போடுவோம். நான் பெரிய விண்டோ இருக்குது எனக்கு, அதை கூட நான் திறந்து விடுவேன். என்றாலும் எங்களுக்கு அந்த மீன் மனம் வீட்டுக்குள்ளே நிற்கத்தான் செய்யும். அதுக்காக நாங்கள் இது போல் ஏதாவது ஒரு வாசனை பொருட்களை நாங்கள் வாங்கி கொளுத்தி வச்சிட்டோம் என்றால்தான் அந்த வாசனையிலிருந்து எங்களோட வீடை தப்ப வைக்கலாமென்று என்னுடைய அனுபவம். நான் மற்றாக்களை பற்றி குறை சொல்லல, என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன். எப்பயுமே நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கள் விதம் விதமான வாசனை பொருட்களை வச்சு நான் வீட்டில் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் எனக்கு அவ்வளவுத்துக்கு பிடிக்கும். வீட்டில் மைல்டாக எப்பயுமே ஏதாவது ஒரு ஃப்ளேவர் எங்களுக்கு மணந்து கொண்டிருந்தால் உண்மையில் அது மைண்டுக்கே அவ்வளோ ஒரு ரிலாக்ஸ் ஆகிருக்கும். அது எனக்கு அவ்வளவுத்துக்கு பிடிக்கும். அதால் நான் இது போல் பொருட்களை நான் கண்டால் வாங்கி கொண்டே வந்துடுவேன். ஃப்ளேவராக நான் எல்லாமே வச்சு கொளுத்தி டெஸ்ட் பண்ணி கூட பார்ப்பேன். இந்த ஃப்ளேவர் எப்படி இருக்குது, இந்த ஃப்ளேவர் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கு பிறகு எனக்கு என்ன பிடிக்குதோ பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்குதோ அதுக்கு பிறகு அதை ஃபிக்ஸ் பண்ணி போட்டு டெய்லியும் அதையே வாங்கி நான் யூஸ் பண்ணுவேன். சில பொருட்கள் பார்த்திங்களென்றால் வேறு ஃப்ளேவரில் கொளுத்துறது எங்களுக்கும் அது பிடிக்காது. அந்த மனம் ஒரு தலை அடிக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்காக சில ஃப்ளேவர் தான் எல்லாருக்குமே ஒத்து வரும். அதே போல் நீங்களும் விருப்பப்பட்டால் நிறைய ஃப்ளேவர்கள் கடைகளில் இருக்குது. வாங்கி உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன மனம் விருப்பமோ உங்களுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போ பார்த்திங்களென்றால் டீயெல்லாம் ஊற்றிட்டேன். இப்போ நான் டீயை குடிக்க போகிறேன். டீயை குடிச்சிட்டு தான் மற்ற வேலைகளை செய்வேன் கட்டாயம். ஏனெண்டா கடைக்கும் போட்டு வந்தது நிறைய கடைகளுக்கு அங்கே இஞ்சி எல்லாம் போனது போய் நல்லா டைம் ஆகிட்டுது. அதை விட ஒரு டீயை நல்லா ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு இடத்துல குடித்தாதான் டீ குடித்த மாதிரியே இருக்கும் என்று சொல்லி போட்டு நான் ரிலாக்ஸாக இருக்கிற இடம் என்று சொன்னால் இந்த ஊஞ்சால் தான். டெய்லியும் இந்த ஊஞ்சாலில் நான் இருக்கவே மாட்டேன். ஏன்னா நான் கிளாஸுக்கு போகிறது வீட்டில் வேலை செய்கிற இருக்க டைமில் இப்போ இந்த டீ குடிக்கிறதுக்காக இந்த ஊஞ்சாலில் இருந்து குடிக்கணுமெண்டு இப்போ ஊஞ்சாலுக்கு வந்தாச்சு. இப்போ டீயை குடிச்சு போட்டு கொஞ்சம் உடுப்புகள் துவைக்க கிடந்தது. அப்போ அந்த உடுப்புகளையும் மிஷினுக்குள்ளே போட்டுட்டு இப்போ கிச்சனுக்குள்ளே இடியப்ப மாவை குழைக்க போகிறேன். இடியப்ப மாவை குழைச்சி இடியப்பத்தை அவிச்சு வச்சுட்டேன்டா பிள்ளைகளுக்கு ஆன்லைனில் கிளாஸ் நடந்துருக்குது. கிளாஸ் முடிய பிள்ளைகள் சாப்பிட்டுடுவினும். நான் நாளைக்கு சண்டே சர்ச்சுக்கு போகணும். அப்போ அதால் வேலைக்கு படுத்துட்டுன்னு வேண்டாம். காலம் 10 மணிக்கு சர்ச்சுக்கு போகிறதுக்கு எங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். அதை விட பார்த்திங்களென்றால் இந்த இரவு சாப்பாடு எல்லாத்தையும் வேலைக்கே நாங்கள் செய்து வச்சிட்டோமென்றால் நைட்டுக்கு நாங்கள் கிச்சனுக்குள்ளே நிற்க வேண்டிய தேவையும் இல்லை. டைம் போகுதாண்டு அவசரமாக சமைக்க வேண்டிய வேலையும் இருக்காது. நைட் சாப்பாடு எல்லாத்தையும் செய்து வச்சுட்டு நல்ல வடிவாக கிச்சனையும் நாங்கள் க்ளீன் பண்ணிட்டோம்னால் பெரிய வேலையே எங்களுக்கு முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கு நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணின அந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் கழுவி வச்சு போட்டு பிறகு எங்களுக்கு நைட் சாப்பாடு முடித்த பிறகு
எதுவும் இருந்தால் அடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மீதியாக இருக்கிற எல்லாத்தையும் கழுவி நாங்கள் தண்ணி வடிய விட்டுட்டோம்னா அடுத்து எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிடுவோம். காலையில் எழும்பி நாங்கள் அந்த கிச்சனுக்கு வரும்போது அந்த கிச்சன் உண்மையில் க்ளீனாக இருந்தாலே அன்றைய நாள் முழுவதுமே எங்களுக்கு ரிலாக்ஸான டேயாகத்தான் முடியும். அதை நிறைய பேர் என்னுடைய வீடியோஸை பார்த்து நீங்கள் அதே போல் செய்திருக்கிறீங்கன்ட்டு எனக்கு கொமெண்ட்ஸ்லேயும் எழுதியிருக்கிறீங்கள். நிறைய பேர் எனக்கு பர்சனலாக கதை கேட்க கூட சொல்கிறீங்கள். இது நான் கண்ட உண்மை. நான் இது போல தான் செய்வேன். என்னுடைய கிச்சனை நீங்கள் யாரும் எந்த நேரம் நீங்கள் என்னுடைய கிச்சனை 3-2 வீட்டுக்கு விசிட் பண்ணி பார்த்தாலும் என்னுடைய கிச்சன் வீடியோவில் எப்படி இருக்குதோ அதே போல் தான் நான் கிச்சன் வச்சிருப்பேன். அது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நிறைய பேருக்கு தெரியும். ஏனென்றால் நான் வீடியோக்காக நான் எதுக்குமே செய்கிறேன். ரியலில் என்ன எனக்கு இருக்குதோ அதை மட்டும்தான் நான் இந்த வீடியோஸில் உங்களுக்காக காட்டுறேன். நான் எதுக்கும் ரீலாக காட்டவும் இல்லை, உண்மையை மட்டும்தான் நான் காட்டுறேன். என்னுடைய லைஃப் ஸ்டைல் என்றால் உண்மை எதுவோ அதை மட்டும்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோஸில் காட்டுவேன். அதை விட இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விடயம், எனக்கு 2-3 பேர் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தீங்க, ஸ்ரீலங்காவில் முந்திரி கொத்தண்டி ஏதாவது பலகாரம் இருக்குதோ அக்கா, அப்படி உங்களுக்கு இருந்தால் நீங்கள் அதை ஒருக்கா செய்து காட்டுங்க, இல்லாட்டிக்கு அதை ஒருக்கா வீடியோவில் சொல்லுங்கோண்டு. இது வரைக்கும் ஸ்ரீலங்காவில் முந்திரி கொத்து என்று சொல்லி எந்த பலகாரம் செய்ததாகவும் உண்மையாக எனக்கு தெரியாது. எங்களுடைய அம்மா பாட்டி யாருமே முந்திரி கொத்தண்ட பேரில் பலகாரம் செய்தது இல்லையா, உண்மையில் எங்களுக்கு தெரியாது. சில வேளையில் இந்தியாவில் முந்திரி கொத்தண்டு சொல்லி பலகாரம் இருக்குது. அந்த வீடியோஸை பார்த்து அதே மாதிரி செய்து அப்படி பேர் வைக்கணுமோ இன்னும் உண்மையிலே எனக்கு தெரியாது. இது வரைக்கும் யாருடைய ரெசிப்பியையும் நான் எடுத்து செய்து என்னுடைய ரெசிபி சேனலில் நான் இது வரைக்கும் அப்லோட் பண்ணவே இல்லை. எனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும்தான் நான் செய்து போட்டு கொண்டிருக்கிறேன். உண்மையில் எனக்கு இந்த முந்திரியை கொத்து எப்படி செய்கிறது, முந்திரியை கொத்து பேர் எப்படி வந்ததுண்டு கூட எனக்கு தெரியாது. அதை விட பார்த்தீங்களென்றால் இன்றைக்கு இந்த வீடியோ நான் எடிட் பண்ணிக்கல ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். வெளிநாடுகளில் இருக்கிற உங்களுக்கு வாழை இலை இல்லையென்று சொல்லியிருந்தனும். அதில் எங்களுக்கு தாராளமான வாழை இலை இங்கே இருக்குது. தமிழ் கடைகள்லையும் வேண்டலாம். நிறைய பேர்ட்ட வீடு வழியவும் எங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான வாழையில் வெட்டக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ எல்லாம் சரஸ்வதி பூசை தொடங்கினபடியால் இந்த சரஸ்வதி பூசைக்கு அந்த படையல் எல்லாம் வைக்கிறதுக்காக பக்கத்து வீடுகள் எல்லாம் போய் வாழையில் தாங்களாகவே வெட்டி கொண்டு வந்து தான் அந்த படையல் எல்லாம் தாங்கள் போடுறதாக என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களும் சொல்லியிருக்கணும். ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஆக்களுக்கு உங்களுக்கெல்லாம் உங்கள் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் எங்களுக்கும் இங்கே இருக்குதுன்னு நான் பல தடவை சொல்லிட்டேன். ஆனால் எல்லா இடங்கள்லையும் எல்லா பொருட்களும் வாங்கலாம். அதை விட இங்கே வாழை எங்களுக்கு எங்களுடைய வீடுகள் காணி வழியவே வச்சு உண்டாக்கி நிறைய இலைகள் வெட்டி மற்றவர்களுக்கும் குடிக்கக்கூடிய மாதிரி தான் எங்களுக்கு இங்கே இருக்குது. அதை விட ஒரு 4-5 பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான எங்களோட ஊர் மீன் வேண்டலாமோண்டு. நான் சந்தர்ப்பம் வந்தால் உங்களுக்கு வடிவாக அந்த மீன் கடையை போய் நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே நாங்கள் இங்கே பிரெஞ்சு மக்கள் வாழுகிற இடம், அவர்கள் கூடுகிற மார்க்கெட், அங்கே எங்களுக்கு எல்லா மீனுமே வேண்டலாம். கொடுவா மீன் வேண்டலாம், எங்களுக்கு இந்த சூடா மீன் கீரை மீன் என்று சொல்லப்படுகிற அந்த மீன் வேண்டலாம், சீலா மீன் வேண்டலாம். அதை விட நண்டு இறாலெல்லாம் எங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம். சுறா மீன் வேண்டலாம், திருக்க மீன் வேண்டலாம். அவ்வளவும் எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம். ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நாங்கள் சாப்பிட்றது உடம்புக்கும் ஆரோக்கியம், டேஸ்ட்டும் கூட. நான் நிறைய தடவைகள் நிறைய மீன்கள் நான் வாங்கி வைக்கிறேன் என்று சொல்லி நான் வீடியோஸ் போட்டிருக்கிறேன். இருந்தாலும் புதுசாக வாரவங்களுக்கு இது தெரியாதபடியாக நான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் கட்டாயம் உங்களுக்கு அந்த மீன் கடையை கொண்டே நான் உங்களுக்கு காட்டி அங்கே என்னென்ன ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுவேன். என்னென்னா கொமெண்ட்ஸில் நீங்கள் எனக்கு கேட்டுக்கிறீங்களோ, அப்போ நான் கொமெண்ட்ஸில் உங்களுக்கு எழுதினா விளங்காது. நான் உங்களுக்கு நேர கடையை கொண்டே காட்டி இது இன்னென்ன மீன் தானன்ட்டு நான் உங்களுக்கு காட்டினேன்டா. நீங்கள் வேறு நாடுகளில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுடைய நாட்டில் இருக்கிற மார்க்கெட்டில் நீங்கள் அந்த மீன்களை பார்க்கும்போதும் உங்களுக்கு வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ பிள்ளைகளுக்கும் கிளாஸ் முடிஞ்சது. அப்போ அவைகளுக்கும் மீன் சொதியும் வச்சு இடியப்பமும் மீன் சொதியும் தான் கொடுத்தாச்சுது. இப்போ ஸ்ரீலங்காவில் அக்கா இருக்கிறா. இப்போ அக்காவும் போன் அடித்தா பின்னாவோட கதைச்சு நான் 2 இடியப்பமும் நல்ல பழுத்த வாழைப்பழம் இருக்குது, அதுக்கும் சீனியும் போட்டு தான் நான் இடியப்பம் சாப்பிட போகிறேன்.
தேங்காப்பும் சீனியும் போட்டு இடியப்பம் சாப்பிடுவோம். அது எங்களுடைய அம்மான்ற பழக்கம். எப்போ ஃப்ரெஷ்ஷாக இடியப்பத்தை கண்டாலும் தேங்காய் சீனி அல்லது வாழைப்பழம் சீனியோடு தான் நான் இன்றைக்கு இடியப்பம் சாப்பிட போகிறேன். ஓகே, இதுதான் எங்களுடைய டின்னர். இப்போ இரவு சாப்பாடு எல்லாத்தையும் முடிச்சிட்டு இந்த கவுண்டர் டாப்பில் இருந்து அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த டைல்ஸ் எல்லாமே துடைக்கிற வேலை இருக்குது. ஏனெண்டா மத்தியானம் பிரியாணி போட்டபடியாக அந்த எண்ணெயெல்லாம் பறந்து இருக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்களென்றால் இப்போ கிச்சன் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி போட்டு என்னுடைய கிச்சனில் இருக்கக்கூடிய அந்த ஃபில்டரை தான் நான் க்ளீன் பண்ண போகிறேன். இந்த ஃபில்டரை நாங்கள் கை எதுக்குமே வைக்காமலே நாங்கள் க்ளீன் பண்ணலாம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு 2-3 வீடியோஸில் நான் காட்டியிருக்கிறேன். இது ஆக்சியோனில் விற்கணும். யூரோப்பில் எல்லா இடங்கள்லையும் ஆக்சியோன் இருக்குதுன்ட்டு நினைக்கிறேன். அங்கே நீங்கள் இதே மாதிரி வாங்கி கொள்ளுங்கோ. ஒரு ட்ரே மாதிரி ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கோ. அதுக்குள்ளே அந்த ஃபில்டரின் நெட்டை கலட்டி போட்டுக்கொள்ளுங்கோ. போட்டுட்டு இந்த ஆக்சியோனில் வாங்கக்கூடிய அந்த சின்ன சின்ன குறுநல் மாதிரி தான் உள்ளுக்கு இருக்கும். இதையும் கொஞ்சமாக மேலுக்கு தூவிக்கொள்ளுங்கோ. உங்களுக்கு எவ்வளவுத்துக்கு தண்ணியை கொதிக்க வைக்கலுமோ அவ்வளவுத்துக்கு நீங்கள் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருங்கோ. கொதிக்க வச்ச தண்ணியை இதுக்குள்ளே அப்படியே ஊற்றி விடுங்கோ. கைகளால் நீங்கள் எதுவும் உறைஞ்சவும் தேவையில்லை, கழுவவும் தேவையில்லை. இங்கே நான் உங்களுக்கு சொல்லல, நீங்கள் இதுன்ற ரிசல்ட் என்னண்டு கண்களாலேயே நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். உங்களுக்கே விளங்கியிருக்கும் இதுன்ற ரிசல்ட் எப்படி இருக்குமெண்டு. இதுக்கு பிறகு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் இப்படியே விட்டுட்டு திருப்பியும் நீங்கள் தண்ணியை கொதிக்க வச்சு இன்னொரு கால் அதுக்குள்ளே ஊற்றி விடுங்கோ. திருப்பி நீங்கள் ஒரு 2-3 தடவைகள் கழுவி போட்டு காய விட்டு விடுங்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வ்ளாக் இதோட நான் முடிச்சு கொள்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குமென்று நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுபோல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை டேக் கேர், பை.